வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி ஒரு சில கமெண்ட்ஸ் அது தவிர ஆல்ரெடி டெலிகிராமில் ஒரு 3 மெசேஜ் எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்து சாய் கிஷோர் அப்படிங்கிற நண்பரோட மெசேஜ். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, மலையில் வந்து வெளியில் சிக்கிக்கிட்டாரு. ஸோ ரெயின் கோட் போட்டிருந்திருக்காரு. அந்த ரெயின் கோட்குள்ளே தான் ஃபோன் வச்சிருந்தாரு. இதே மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஐஃபோன் நான் வச்சிருக்கும் போது இதே மாதிரி லைட்டாக தண்ணியில் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. அது எக்ஸ்போஸ் ஆக காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த ரெயின் கோட் தான் மெயின் ரீசனு. ரெயின் கோட்டில் எப்படி இருக்கும்னா, சைட் பாக்கெட்ஸ்லாம் இருக்கும், அதுக்குள்ளே போய் தண்ணி தேங்கிடும். நீங்கள் அதுக்குள்ளே உஷாராக வந்து அது மேலே ஃப்ளாப் மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்லைங்க. அது ஓப்பனாக சைடில் கை விடுற மாதிரி இருந்ததுன்னு வைங்களேன், பொறுமையாக தண்ணி வழிஞ்சு அதுக்குள்ளே போய் தேங்கிடும். அது என்ன துணியாக என்ன, அந்த பக்கமாக தண்ணி போனால் எந்த பக்கம் போனாலும் வெளில வரதுக்கு அது தேங்கி அதுக்குள்ளே ஃபோன் வந்து என்னன்னா நீஞ்சல் அடிச்சிட்டு இருக்கும். அந்தளவுக்கு தண்ணி தேங்கிருச்சுன்னா கொடுமை தான். ஸோ இவருக்கும் அதே மாதிரி தான் என்ன இருக்குன்னா, இவரோட OnePlus நார்டு அது பார்த்ததுமே தெரியுது, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் நார்டு, அது தண்ணிக்குள்ளே நீந்திக்கிட்டு இருந்திருக்கு போல். பட் என்னென்னா இவர் ஒரு 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 எப்படின்னா மனசளவில், ப்ரோ ஒரு நல்ல விஷயம் ப்ரோ, ஃபோன் வந்து கம்ப்ளீட்லி ஒர்க்கிங், ஃபோனில் எந்த பிரச்சனையும் ஆன மாதிரி தெரியல, வாட்டர் டேமேஜ் ஆன மாதிரி தெரியல அப்படின்னாரு. ஆனால் வாட்டர் டேமேஜ் ஆன மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் அது காமிச்சிருச்சு. சரியா, அதுதான் இது நீங்கள் இன்னொரு ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ கேமரா லென்ஸ் ப்ரொடெக்டிவ் கவர் இருக்கு இல்லையா, கேமரா எல்லா சென்சாருக்கும் மேலே ஒரு ஓவராலாக ஒரு கிளாஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து தண்ணி போயிடுச்சு. அப்போ அங்கே போயிடுச்சுன்னா ஃபோன் போர்டுக்குள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் அவருக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணணும், அதுதான் உங்கள் எல்லாருக்கும். இப்போ இதை கொண்டு போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு பண்ணை பிச்சு பண்ணுக்குள்ளே சொருகி வைக்கிறது, அப்புறம் வந்து அரிசி மூட்டையில் வந்து ஃபோனை சொருகி வைக்கிறது, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் ஓகே தான். இருந்தாலும் பெஸ்ட் என்ன தெரியுமா, உங்களுக்கு தெரிஞ்ச தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டராக இருந்தாலும் சரி, இல்லாட்டி அஃபீஷியலுக்கே போனாலும் சரி. ஆனால் அஃபீஷியலுக்கு போனால் ஒரு சின்ன பயம் இருக்குது, எல்லாருமே மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்துப்பாங்களா அப்படிங்கிற டவுட்டு தான். ஏன்னா ஃபோன் நல்லா தான் இருக்குது. நான் இவருக்கு சஜஸ்ட் பண்ணது என்னென்னா, டப்புன்னு ஃபோனில் இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் பேக்கப் எடுத்துருங்க, ஃபோனை ரீசெட்லாம் பண்ணாதீங்க, எடுத்துகிட்டு போய் ஃபோனை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, ஐபிஐ மாதிரி சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது, எல்லாத்தையும் வச்சு போர்டை ஃபுல்லாக அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை திரும்ப ரீஅசம்பிள் பண்ணி அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இதை தான் நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா, ஃபோனோட லைஃப்பை ப்ரொலாங் பண்ணலாம். இப்போது ஃபோன் இப்போதைக்கு ஒர்க் ஆகுதுங்க, நாளை பின்ன அந்த மேலே கேமரா லென்ஸில் இருக்கிறதெல்லாம் கூட அதுவே பொறுமையாக போயிடுதுன்னு வைங்களேன். ஆனால் கொஞ்சம் நாள் ஆக ஆக என்ன ஆகும்னா, உள்ளே எங்கெல்லாம் தண்ணி பட்டிருந்ததோ அதெல்லாம் வந்து சால்ட் ஃபார்ம் ஆகிற மாதிரி மாறும். அப்படியே பொறுமையாக சால்ட் மாதிரி ஆகிட்டு என்னைக்காவது ஒரு நாள் கம்ப்ளீட்டாக போர்டு வந்து ஷார்ட் ஆகிடும். அப்படி ஷார்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒர்க்கே ஆகாது. அதுக்கப்புறம் நமக்கு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தா, சின்ன பிரச்சனையாக முடிஞ்சிருக்க வேண்டியது பெரிய பிரச்சனையாக மாறிடும். அதாவது போர்டே போயிடும். போர்டே போயிடுச்சுன்னா என்ன, அப்புறம் நமக்கு வந்து மதர் போர்டெலாம் மாற்றணும், இதெல்லாம் வேலைக்கு ஆகாத விஷயம். அதனால தான் யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போது நான் இந்த ஃபோன் வச்சுருக்கேங்க, தெரியாமல் ஒரு டம்ளர் தண்ணி லைட்டாக அப்படி நான் டேபிள் மேலே இந்த ஃபோன் வச்சுருக்கும்போது ஸ்பில் ஆகிடுச்சு அப்படின்றது கதை வேறு. பட் மலையில் எக்ஸ்போஸ் ஆகிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் நீங்கள் ரெயின் கோட் வச்சுருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று. பட் இது வந்து வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்போஷர். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது சாதாரணமாக நினச்சிக்கிட்டா கொஞ்சம் நாள் கழித்து பிரச்சனை பெருசாக வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போயே அதை ஃபிக்ஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச கடை ஏதாவது ஒன்றுத்துக்கு எடுத்துகிட்டு போய் ஃபோனை கம்ப்ளீட்டாக பிரித்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஐபிஐ மாதிரி சொல்யூஷன் போட்டு திரும்ப க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு திரும்ப ஒன்றா வச்சு எல்லாமே அசம்பிள் பண்ணி ஓட்டிட்டு ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இருக்காது. இதுதான் பெஸ்ட்டு. இதனால் என்ன ஆகும்னா, ஃப்யூச்சர்லேயும் பிரச்சனை வராது. அடுத்த சில நாட்களாக இருக்கட்டும், மாதங்களாக இருக்கட்டும், பிரச்சனை வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப தின். ஓகேயா? ஸோ இது ஒன்று. அடுத்து என்னென்னா, சஞ்சய் அப்படிங்கிற ஒரு என்ன கேட்டிருக்காருன்னா, ஆஃப்லைனில் 1200 1300 சொல்கிறாங்க ப்ரோ. என்னென்னா 128 GB மெமரி கார்டுங்க. ஆனால் இதுவே ஃப்ளிப்கார்ட் அமேசானில் பார்த்தா 700 900 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இங்கே என்னென்னா, நீங்கள் ஆஃப்லைனில் வாங்கினாலும் சரி, ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, என்ன பிராண்டு அது கூட ஓகே, எல்லாருமே போகிற அளவுக்கு நல்லா தான் பண்ணுறாங்க. மைக்ரோஎஸ்டியில் சாதாரண விஷயமாயிடுச்சு. என்ன ரீட் ரைட் ஸ்பீடு அது நீங்கள் பார்க்கணும். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காம்போ மாதிரி வரும். எப்படின்னா, மைக்ரோஎஸ்டி கார்டுக்கு அந்த மைக்ரோஎஸ்டி கார்டுக்கு எஸ்டி மாதிரியான அடாப்டர் போட்டு வரும். ஸோ இது எல்லாமே போட்டு வருதா போடாமல் வருதா, வெறும் மைக்ரோஎஸ்டி கார்டு வருதா, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும்னா ப்ரைஸ் மாறும். நீங்கள் அதனால் ஆன்லைனில் செக் பண்ணும்போது ப்ரைஸ் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக வாங்கணும்னு கிடையாது, செல்லர் நல்ல செல்லரா அப்படிங்கிறத மறக்காமல் செக் பண்ணணும். ரெண்டாவது, நீங்கள் வாங்குற கார்டோட ரீட் ரைட் ஸ்பீட்லேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கும். மறக்காமல் அதை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. மைக்ரோஎஸ்டி கார்டு இன்றைக்கும் வந்து சமக்கத்துங்க, எப்பயுமே மைக்ரோஎஸ்டி கார்டு சூப்பர் தான். இதில் வேறு ஒரு சிலர்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மைக்ரோஎஸ்டி கார்டுக்கு வந்து டேரெக்டாகவே இப்போ நான் கேமராவில் எடுக்கிற ஃபுட்டேஜ் எல்லாமே மைக்ரோஎஸ்டி கார்டுக்கு போகுமா அப்படிலாம் கூட ஒரு சிலர் கேட்டாங்க. இல்லாட்டி நான் வந்து ஃபோனில் எடிட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே மைக்ரோஎஸ்டி கார்டுக்கு போகுமானா, எக்ஸ்போர்ட் பண்ணால் வேணால் போகலாமே தவிர, மெயினாக இருக்கிற எல்லா செட்டிங்ஸ் அண்ட் கான்ஃபிக்ஸ் ஃபுல்லாகவே எப்பயுமே சிஸ்டம் பார்ட்டிஷன், அதாவது ஸ்டோரேஜ் லெவலில், அதாவது ஃபோனோட ப்ரைம் ஸ்டோரேஜில் தான் இருக்கும். அண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மிங்கிறனால இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருந்தாங்க. எடுக்கிறது எல்லாமே வந்து மைக்ரோஎஸ்டி கார்டுக்கு போகலாம், எஸ்டி கார்டில் ஸ்டோர் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ தான் எல்லா ஃபோனும் ஈஸியாக 128 ஜிபிங்கிறது ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. சரி, 10,000 ரூபா ஃபோனே 128 ஜிபி தான். அதுக்கப்புறம் 512 ஜிபி வரைக்கும் போயிடுச்சு. ஸோ மைக்ரோஎஸ்டி கார்டு இருந்ததுன்னா மெயின் ஸ்டோரேஜில் இருக்கிறத மைக்ரோஎஸ்டிக்கு நம்மளே வந்து காப்பி பண்ணி மூவ் பண்ணிக்கலாம்.
மூங்கிற விஷயத்தை பண்ணிடாதீங்க. வந்து என்னைக்குனாலும் பிரச்சனை ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுற அந்த ஆக்ஷனில் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன ஆகிடும்னா இங்கேயும் இருக்காது அங்கேயும் போயிருக்காது, ஃபைல் காணாமல் போயிடும். இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களில் எவ்வளோ பேருக்கு பிசிக்கு நீங்கள் வந்து நான் மூவ் பண்ணேன் ப்ரோ, சரி எதுக்கு கழுதே டெலீட் பண்ணிக்கிட்டு வேறு ஒரு தடவை அப்படியே ஃபைல்ஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி அப்படியே மூவ் கொடுத்தேன், போயிட்டே திடீர்னு பார்த்தா என்ன இன்டரப்டடு, கேபிள் ஆட்டிப்பிட்டீங்க, இல்லாட்டி போர்ட்டு, இல்லாட்டி ஏதோ பர்மிஷன் இஷ்யூ ஏதோ ஒன்று வந்தது. அப்புறம் பார்த்தா திரும்ப நான் அதை கேன்சல் கொடுத்துட்டு திரும்ப ட்ரை பண்ணுறேன், சரியாக வரல, சரி ஃபோன்லேருந்து கேபிளை கழட்டி திரும்ப ஃபோனில் மாட்டுறேன். இப்போ பார்த்தா ஃபோன்லேருந்து அந்த ஃபைலில் பாதியை காணும். சரி அப்போ பிசிக்கு போயிருக்கணுமேனு பார்த்தா பிசிலையும் போகல, அப்போ எங்கே போச்சு, காணாமல் போச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி ப்ராப்ளம் அங்கே வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே மூவ் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கை பண்ணும்போது ரொம்ப உஷாராக இருக்கணும். பெஸ்ட்டு வந்து காப்பி பண்ணிவிட்டு எக்ஸிஸ்டிங் எங்கே இருக்கோ, இப்போ புது லொக்கேஷனுக்கு காப்பி பண்ணுறீங்க, பழைய லொக்கேஷனில் போய் டெலிட் பண்ணிவிடுங்க. இதுதான் இருக்கலே பெஸ்ட்டு மூவ். அவசரப்பட்டு இனிமேல் ஆமாம் இதுதான் பெஸ்ட்டு மூவ் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கேன், நானும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன். முக்கியமாக லூமியாவிலேருந்து ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அவ்வளோ சூப்பரான மெமரபிள் ஃபோட்டோஸு எல்லாமே அப்படியே மொத்தமாக நக்கிட்டு போச்சு. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சண்டே டைமு சரி ஏதாவது நம்ம பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜாக பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளை காண்டேத்துற மாதிரியான ஒரு சில விஷயங்களை பண்ணுறது நம்ம மக்கள் அதெல்லாம் பண்ணுறாங்க. என்னென்னா இங்கே பாருங்க, பேட்ரி 5% இருக்குங்க மிச்சம். இவர் வந்து எஸ்ஓடி அனுப்பியிருக்காரு, ரியல்மி GT60யோட எஸ்ஓடி அப்படின்னு அனுப்பியிருக்காப்புல. 12 hours 8 minutes. என்னையா பண்ணீங்க நீங்கள்? 12 hours 8 minutesக்கு என்ன பண்ணீங்க? யூஸ்டு சின்ஸ் லாஸ்ட் சார்ஜ் வந்து 19.5 மணி நேரம். ஸோ இவங்க யூஸ் பண்ணதை பார்த்தா எனக்கே வந்து அள்ளு விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பேட்ரி மேக்ஸிமம் எந்த ஆப்லாம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராம் இருக்குது, அப்புறம் வந்து யூடியூப் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ரோம் ப்ரௌசர் இருக்குது. ஓகே, ஸோ அநியாயம்தான். உங்களில் எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி 12 மணி நேரம் எஸ்ஓடிலாம் வருது? எனக்கும் வரும், அதெல்லாம் வர வச்சிடலாம், அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு எல்லா இதையும் வந்து ப்ளூடூத்து எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு ஒய்ஃபையும் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப்லைனில் வந்து கண்டென்ட்ஸ் நிறைய வச்சுக்கிட்டு. ஆனால் இவர் வந்து இன்ஸ்டாகிராமு யூடியூபு இது எல்லாமே காட்டுது பேட்டரி யூசேஜ் அப்படின்ற டீட்டெயில்ஸில் காட்டிடுது. ஆனால் ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் வந்து எப்பயும் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனோட சேர்த்தே உங்களுக்கு இந்த அளவுக்கு எஸ்ஓடி வருதுன்னா செம்ம கிரேசி தான். உங்களில் எவ்வளோ பேருக்கு எந்த மாதிரியான எஸ்ஓடிலாம் வருதுங்கிறத நீங்கள் சொல்லலாம். M51 யூசர்ஸ் தான் இதுக்கு முன்னாடி அநியாயத்துக்கு எஸ்ஓடிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்குலாம் இருந்தது. ஓகே ஃபைன், லக்கி கை, என்ஜாய். எனக்கு எப்போ பாரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு மேலே வரமாட்டேங்குதுங்க. 12 மணி நேரம்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், என்னடா இது நம்ம சொல்கிறதுலேருந்து டபுள் மடங்கு வேல்யூ சொல்கிறாங்க. அதே ஃபோனை நம்ம யூஸ் பண்ணாலும் நமக்கு 6 மணி நேரம் தானே வருது. ஆனால் இவங்க 5% வரைக்கும்லாம் பேட்டரி கீழே கொண்டு போகிறீங்க பார்க்குறேன். நான் அவ்வளோ தூரம் கீழே கொண்டு போக மாட்டேன், எப்பயுமே 25% அது கீழே மேக்ஸிமம் போகிறதே கிடையாது. ஏன்னா எனக்கு ரெடிலி ஃபோன் வந்து அவைலபிளாக இருக்கணும். அதனால் நான் எப்பயுமே அது கீழெலாம் கொண்டு போகிறது கிடையாது. ப்ளஸ் 120 வாட் இருக்குது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் சொல்லணும்னு தோணுச்சு. ஆஹா, ரியல்மி GT6 அக்னி, ஆமாம் லாவா அக்னி குழம்பு. அது வந்து பார்த்தீங்கன்னா லாவா அக்னி மேலே வந்து ஒரு பெரிய ஒரு கிரேஸ் வந்து இப்போ பில்ட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஓவரால் லுக் இருக்குது. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்கரன் அப்படிங்கிற நண்பர் கூட ஒர்த்தா ப்ரோ 22,000 ரூபாய்க்கு லாவா அக்னி அப்படின்னு கேட்டிருக்காரு. லாவா அக்னி வந்து லுக் ஆஸ்பெக்டில் பில்டு குவாலிட்டி இதெல்லாம் பார்க்கும்போது இப்பயும் நான் சொல்கிறேன் இன்ஹேண்ட் ஃபீல் எனக்கு கிடைக்கல. இப்போது Edge 50 Neo பற்றி பேச சொன்னீங்கன்னா நான் பேச முடியும், ஏன்னா இன்ஹேண்ட் ஃபீல் எனக்கு இருக்குது. நான் வந்து ஆல்ரெடி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டேன். அதனால் இது எந்த அளவுக்கு ஒர்த்து இல்லைங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். பட் அந்த மாதிரி லாவா அக்னியை நான் சொல்ல முடியாது. ரீசன் என்னென்னா நான் யூஸ் பண்ணி பார்க்கல. ஆனால் அதுலேயும் 7300 தான் இருக்குது அப்படிங்கிறனால 7300X இல்லை, அது ஃபோல்டபுள் ஃபோன்ஸ்க்கு தான் சொன்னாங்க. ஆனால் இங்கே 7300X இவங்க யூஸ் பண்ண காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபோல்டபுள்ஸ் ஃபோன்ஸில் தான் உங்களுக்கு என்ன இருக்கும்னா டியூல் டிஸ்பிளே இருக்கும். கரெக்டாக இன்டர்னல் டிஸ்பிளே ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல் கவர் டிஸ்பிளே. இதில் அவங்க அதே கான்செப்டுக்குள்ளே போனனால தான் 7300Xக்குள்ளே போயிருக்காங்க. ஏன்னா ப்ரைமரி டிஸ்பிளே, கேமரா பக்கத்தில் ஒரு செகண்டரி டிஸ்பிளே, அதுக்காக. சரி ஓகே, மொத்தம் வந்து லாவா அக்னி வந்து ஒரு புது ஹோப் கிரியேட் பண்ணுது. ஆனால் பார்ப்போம், நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். யூஸ் பண்ணாமல் நம்ம சொல்ல முடியாதுல்ல ப்ரோ. யூஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா இந்த டெக்னோ இன்ஃபினிக்ஸ் மாதிரி இவங்களும் வந்து சாஃப்ட்வேரில் நிறையா ஃபீச்சர்ஸ் தராங்க. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஆல்ரெடி டெக்னோ ஃபோன் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் ப்ரோ. இந்த வாய்ஸ் மாடுலேட்டரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்புறம் யூடியூப்பில் வந்து ப்ரீமியம் அப்படிங்கிறது என்னென்னா யூடியூப் ஆப்பை பின்னாடி அப்படியே புஷ் பண்ணி விட்டாலும் ஆப் பேக்ரவுண்டில் இருந்தாலும் கூட உங்களால் வந்து லிசன் பண்ண முடியும் பாட்காஸ்ட் மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபீச்சராக தேவை அப்படின்னா லாவா அக்னி மாதிரியான ஃபோன் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னா மல்டிமீடியா சென்ட்ரிக்காக ஒரு ப்ரீமியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்க போகிறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்களோட ஆட்லேருந்து எல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. நம்ம ஆனால் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். அடுத்து வந்து என்னென்னா சரவணகுமார் ப்ரோ, நான் Xiaomi 13 Pro அண்ட் 14 Pro இல்லைனா iQOO 12 எது பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர்? ஓகே இதில் எது பெஸ்ட்டு போகிறது அப்படின்னு யோசிக்கிறீங்க. கரெக்டாக
13 Pro இப்போதைக்கு சேலில் இல்லை, 14 Pro இந்தியாவில் அவைலபிள் இல்லை. இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கிறது 12 மட்டும் தான், iQOO 12 மட்டும் தான். 14 Pro சப்போஸ் உங்களுக்கு சைனாவில் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதுக்கு போகலாம். 14 Pro போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வேரியபிள் அபர்ச்சர் மாதிரியான ஒரு சில ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். ஆல்ரெடி Xiaomi 14 நம்ம ஊரில் இருக்குது. பட் நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டராக ப்ரீமியமாக இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, குவாட் HD பேனல் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்போ நீங்கள் வந்து 14 Pro போகலாம் ப்ரோ. சரியா, தாராளமாக நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இது வந்து என்னன்னா இன்ஃபர்மேஷன். இது வந்து மின்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரிம்மர் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் நேற்று லைவில் வந்ததுங்க. அந்த கமெண்ட்டுக்கு நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா, உங்களுக்கு பொதுவாக ரியல்மி, எம்ஐ இவங்கெல்லாம் ட்ரிம்மர் தராங்க, அப்புறம் எப்பயும் மாதிரியே பிலிப்ஸ் அதில் ட்ரிம்மர் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோவோ NOVO அந்த பிராண்ட்லையும் ட்ரிம்மர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாராவது நோவோ ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரியா, அப்புறம் யூடியூப் ஐடி அப்படிங்கிற ஒரு என்ன கேட்டிருக்காருன்னா, Xiaomi 14 இல்லாட்டி iPhone 16 லாங் டேர்ம் பர்பஸ் அண்ட் வீடியோகிராஃபி விச் இஸ் பெட்டர். ப்ரோ இதெல்லாம் நீங்கள் கேட்கணுமா? ஐஃபோன் தான் பெட்டராக இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் தானே. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதுக்கு தாராளமாக ஐஃபோன் போகிறது தான் பெஸ்ட்டு மெத்தடாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து வீடியோகிராஃபி ஆஸ்பெக்ட்லேயும் சரி, அதே சமயம் உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் லெவலில் இப்போ நார்மலாக ரெகுலராக வீடியோ எடுக்கிறத தாண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஐஃபோன் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஆக்ஷன் வீடியோ, அப்புறம் மூவி மோஷன், அதாவது சினிமேட்டிக் வீடியோ, இது எல்லாமே வந்து உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அண்ட் iPhone 16 வந்து இப்போ ரீசெண்டாக ஆடியோ ரிலேட்டடாக கூட நீங்கள் வந்து ஒரு எடிட்டர் மல்டிபிள் ஆடியோ சோர்ஸ் அட் அ டைம், இல்லாட்டி உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஃப்ரெண்ட் ஆடியோ இருக்குது அப்படின்னா எந்த ஆடியோ யூட்டிலைஸ் பண்ணணும், இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இப்போ ரொம்ப டீப்பாக நிறைய விஷயங்கள் எடிட் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக iPhone 16 தான். Xiaomi 14 வந்து ஃபோட்டோகிராஃபியில் அல்டி. Xiaomi 14 iPhone 16 ஃபோட்டோகிராஃபி அப்படி கேட்டிருந்தீங்கன்னா நாங்கள் டக்குன்னு வந்து ஐஃபோனோட Xiaomi தான் ஃபோட்டோகிராஃபியில் சூப்பர் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். இப்போ தீபக் ப்ரோ ஒரு கமெண்ட் போட்டிருக்காருங்க. என்னன்னா, போத் ஆப்பிள் அண்ட் சாம்சங் மேட் மிஸ்டேக். இட்ஸ் நேச்சுரல் பட் நாட் அக்செப்டபிள் வே. பே ஹியூஜ் மணி ஃபார் ஆப்பிள் மேட் எரர்ஸ் in the iPhone 6 bend issue, iPhone 10 Face ID and battery and heat issue. All iPhone lineup have some issue and Apple Magic Mouse charging is a peak of stupidity. Even MacBook first generation butterfly keyboard just insane issue, but still they have good in other aspect. And coming to Samsung Note 7 சொல்றாரு, Note 8 அதான் போட்டாரு. Note 7 என்னன்னா ஹாரிபிள் டிவைஸு, அதான் ஆல் ஓவர் வேர்ல்டு பேனே ஆயிடுச்சு, ஏன்னா வெடிச்சு தொலைச்சது இல்லையா. அப்புறம் Samsung Note 10 ஃபாஸ்ட் பேட்டரி டிஸ்சார்ஜ் and more etc. But Samsung has less flaw and both Samsung and Apple are good friends. Apple buy all the display and other hardware from Samsung. So it's all about Samsung versus Samsung. ஹார்ட்வேர் இஷ்யூ வருதுன்னா அது இப்போ ஆப்பிள் தரப்புலையும் ஹார்ட்வேர் இஷ்யூ வருதுன்னா அதுக்கு காரணம் யார்? சாம்சங் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு சிம்பாலிக்கா. செம்ம ஃபன்னாக தான் இருக்குது, அது வந்து ஃபேக்ட் தான். பட் ரெண்டுமே எப்படின்னா, இப்போது குளோபலாகவே எல்லா பிராண்டுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுத்தல் வாங்கல் வச்சு தான் ப்ரோ இருப்பாங்க. அதனால் அது அப்படி தான் இருக்கும். ஆப்பிளும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சஸ்டைண்டாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. பட் எல்லா காம்பனன்ட்ஸுமே அவங்களே பண்ணுறாங்கன்னா எல்லாம் இல்லை. இப்போ கூட பார்த்துருப்பீங்க, iPhone SE 4th ஜென்ரேஷனில் தான் ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து அவங்களோட மோடம் வந்து தனிப்பட்ட முறையில் 5G மோடம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறத வந்து இப்போ பரிசோதனை பண்ணுற மாதிரி தான் இது. அகைன் பரிசோதனை எலி அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு இன்கேஸ் வந்து iPhone SE 4ல் மோடம் நிஜமாவே நல்லா இருக்குது, ரிசப்ஷன் சூப்பராக இருக்குது, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயங்கள்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறமா அவங்க கிராஜுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா 17 இல்லாட்டி 18ல் என்ட்ரி லெவல் மாடல் 18 ப்ளஸ் இல்லாட்டி 18 ஸ்லிம் அதில் வந்து கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு ஓவராலாகவே அவங்க ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. குவால்காம் மோடம்க்கு பதில் வந்து ஆப்பிளோட மோடம் தான் இனிமேல் யூஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி அவங்க ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் வந்து எல்லா பிராண்டுமே மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறது உண்டு. என்ன அந்த மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணும்போது யூசர்ஸே அதை டிஃபெண்ட் பண்ணுறது தான் தப்பு. யூசரே வந்து இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அப்படிலாம் எனக்கு ப்ராப்ளமெல்லாம் ஃபீல் ஆகலைங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் ப்ராப்ளமே தவிர, அந்த இஷ்யூ என்ன மிஸ்டேக்கோ அதை நம்ம ஹைலைட் பண்ணால் தான் அது பிராண்டை போய் ரீச் ஆகும். நிறைய பேர் அதுக்கு அகெயின்ஸ்டாக இல்லாட்டி அதை பாயிண்ட் அவுட் பண்ணி வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது தான் அது பிராண்டை போய் ரீச் ஆகும். அப்போ தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்களே தவிர அதான் எல்லாரும் ஓகேன்ட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி எதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணாங்கன்னா நம்ம ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்க, ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸ். வேறு சில கமெண்ட்ஸோட நம்ம திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு சேவ் பண்ணி பார்க்கலாம். போய் வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.